வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா, ஓபிஎஸ் எல்லாருமே அவைத்தலைவரை பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அவைத்தலைவர் நினச்சா தான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்ட முடியுன்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவைத்தலைவரை தக்க வச்சுருந்தாலுமே அது நீடிக்கிறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலும் வருது. எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டிய தொகுதியை பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டார். ஸோ இந்த அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலில் தான் எப்படி ஜெயிக்க போகிறான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதிமுகலேருந்து அதிருப்தி ஆனவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் போகிறாங்க நிறையா பேர். எடப்பாடி பழனிசாமியோட போராட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டம்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருந்தாலுமே இது எப்படியாச்சும் 2026 எதிர்கட்சி நம்ம வந்தால் எதிர்கட்சியாக வரணும், இல்லை ஆளுங்கட்சியாக வரணும். ஆளுங்கட்சியாக வர முடியல, எதிர்கட்சியாச்சும் வரணும். அந்த இடத்த பாஜக பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உண்ணாவிரத போராட்டம், ஆர்ப்பாட்டம்லாம் நடத்திட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்